வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் சப்ஜெக்டில் 5th யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஓவர்வியூ பார்க்க போகிறோம். 5th யூனிட் இஸ் ஆல் அபவுட் த லீனியர் டைம் இன்வேரியன்ட் டிஸ்க்ரீட் டைம் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இந்த யூனிட்டில் இம்பார்ட்டனாக 5 டாபிக்ஸ் இருக்குது. சொல்யூஷன் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன்ஸ் யூஸிங் டிடிஎஃப்டி அண்ட் இசட் டிரான்ஸ்ஃபார்ம், impulse response, convolution sum, systems connected in series and parallel, recursive and non-recursive systems. ஓகேவா? ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக ரிப்பீட்டடாக கேட்குறது கன்வல்யூஷன் சம்மில் இருந்து கேட்குறாங்க அண்ட் சொல்யூஷன் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன்ஸில் இருந்தும் கொஸ்டின்ஸ் வருது. ஓகேவா? ஸோ இப்போது இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸை வந்து வித் ஆன்சர்ஸோடு டிஸ்கஸ் பண்ணிடலாம். இதில் கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா, வாட் இஸ் மீன் பை எல்டிஐ சிஸ்டம்? எல்டிஐனா என்ன? லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். சிஸ்டமோட ஆப்ரேஷன் லீனியர் ஆப்ரேஷனாக இருக்கணும். இங்கே சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது வந்து டைம் இன்வேரியன்ட் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது இன்புட் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டு நாட் வேரி வித் டைம்ன்றதை சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இன் டிஸ்க்ரீட் டைம்னு கேட்கலாம். ஸோ இங்கே இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னால் ரொம்ப சிம்பிள். ரெஸ்பான்ஸ்னால் என்ன அர்த்தம்? அவுட்புட். ரெஸ்பான்ஸ்னால் அவுட்புட் ஒய் ஆஃப் என்னன்னு நம்ம சொல்கிறோம். இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னால் இன்புட் வந்து இம்பல்ஸ் சிக்னலாக இருந்தால் அது என்னன்னு சொல்கிறோம்? இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறோம். இட் இஸ் டினோட்டட் as h of n. So h of n is equal to the output y of n with the condition the input signal is impulse signal. புரியுதா? இதுவும் 2 மார்க்லேயும் கேட்கலாம். இதை பேஸ் பண்ணி பிக் கொஸ்டினும் நம்மளுக்கு சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ரெஸ்பான்ஸ்னால் நான் என்ன சொன்னேன்? சிஸ்டம் ஃபங்க்ஷன் இல்லைனா சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ்னால் அவுட்புட் ரெஸ்பான்ஸ் தான். ஸோ இந்த அவுட்புட் ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஹோமோஜீனியஸ் ரெஸ்பான்ஸ், த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பர்டிகுலர் ரெஸ்பான்ஸ். ஹோமோஜீனியஸ் எப்படி சொல்லலைன்னா ஜீரோ இன்புட், தட் மீன்ஸ் தேர் இஸ் நோ இன்புட் given to the system. ஸோ வித்தவுட் எனி இன்புட் வர அவுட்புட்டை தான் என்னன்னு சொல்கிறோம்? ஹோமோஜீனியஸ் ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறோம். பர்டிகுலர் ரெஸ்பான்ஸ்னால் என்ன அர்த்தம்? வித் இன்புட் கொடுக்குறனால கிடைக்கிறத பர்டிகுலர்னு சொல்கிறோம். அப்படி இல்லைனா ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்கிறோம். இது புரியுதா? ஸோ இது வந்து சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கேட்கலாம். வாட் இஸ் மீன் பை ஜீரோ இன்புட், ஜீரோ ஸ்டேட்? ஜீரோ ஸ்டேட்னா வித் இன்புட், ஜீரோ இன்புட்னா வித்தவுட் இன்புட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிஸ்க்ரீட் டைமை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன்னா என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன்னா n-1 டேர்ம் வந்திருக்கணும். செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன்னா n-2 டேர்ம் வந்திருக்கணும். ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. சம்டைம்ஸ் இதோட கம்பேரிசன் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வாட் இஸ் மீன் பை ரிகர்சிவ் சிஸ்டம் இல்லைனா நான் ரிகர்சிவ் சிஸ்டம்னா என்னன்னு கேட்கலாம். ஓகே? இப்போ ரிகர்சிவ்னா என்ன அர்த்தம்னா, கரண்ட் அவுட்புட் சிக்னல் டிபெண்ட்ஸ் ஆன் த பாஸ்ட் அவுட்புட் அண்ட் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் இன்புட்ஸ். புரியுதா? அவுட்புட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? பாஸ்ட் அவுட்புட்டே டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பாஸ்ட் அவுட்புட்டை டிபெண்ட் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு சிஸ்டம் இருக்குது, சிஸ்டமில் இருந்து அவுட்புட் வருது. இந்த கரண்ட் அவுட்புட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பாஸ்ட்னா அதோட ப்ரீவியஸோட ஃபீட்பேக்கில் நம்ம கொடுக்கணும். கரெக்டாக? ஸோ இங்கே என்ன வேணும்? ஃபீட்பேக் வேணும். புரியுதா? பட் நான் ரிகர்சிவ்னா த கரண்ட் அவுட்புட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் பாஸ்ட் அவுட்புட். ஸோ பாஸ்ட் அவுட்புட் இங்கே தேவையில்லை. அவுட்புட் வந்து டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் இன்புட்ஸ். இன்புட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், பாஸ்ட் அவுட்புட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இது புரியுதா? ஸோ அதனால் இங்கே ஃபீட்பேக் இருக்கிறனால இது என்னன்னு சொல்லலாம்? ரிகர்சிவ் சிஸ்டம்க்கு இன்னொரு நேம் என்ன? இன்ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம். நான் ரிகர்சிவ்னா என்ன அர்த்தம்? ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாம். ஒரு டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷனில் சொல்கிறதா இருந்ததுன்னா y of n is equal to y of n-1 plus x of n plus 0.5 x of n-1. ஸோ இங்கே y of n-1னா என்ன? பாஸ்ட் அவுட்புட். இங்கே ஒன்லி என்ன தான் இருக்குது? இன்புட்ஸ் மட்டும்தான் இருக்குது, ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட். ஓகே? ஸோ இதோட ரெப்ரசன்டேஷனை சம்மேஷனில் இங்கே கொடுத்துருக்கோம். ஆஸ் ஐ டோல்ட் யூ, நம்ம வந்து ரிகர்சிவ்னு என்ன சொல்லியிருக்கோம்? ஃபீட்பேக் இஸ் ரெக்வயர்ட், ஐஐஆர்னு சொல்கிறோம். இங்கே நான் ரிகர்சிவ் என்னன்னு சொல்கிறோம்? எஃப்ஐஆர்னு சொல்கிறோம். தேர் இஸ் நோ ஃபீட்பேக் ரெக்வயர்ட். ஓகே? அண்ட் ஃபைனலாக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் ரெண்டுமே இருக்கும். நியூமரேட்டரும் இருக்கணும், டினாமினேட்டரும் இருக்கணும். எதுக்கு? ரிகர்சிவ்க்கு. பட் இங்கே நான் ரிகர்சிவ்க்கு ஒன்லி ஜீரோஸ் மட்டும் இருக்கும், தட் இஸ் நியூமரேட்டர் மட்டும்தான் இருக்கும். புரியுதா? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதுலேருந்து கேட்கலான்னா கன்வல்யூஷன் சம்மில் இருந்து கேட்பாங்க. ஸோ கன்வல்யூஷன் சம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் 5th யூனிட். ஸோ கன்வல்யூஷன் சம்மை வேறு எப்படி சொல்லலாம்?
discrete convolution or linear convolution சொல்லலாம். இதோட ஃபார்முலா என்னன்னா y of n is equal to summation m is equal to minus infinite to infinite x of m h of n minus m. ஸோ இது வந்து 2 மார்க்லேயும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ கன்வல்யூஷனோட சிம்பிள் என்ன? ஆஸ்ட்ரிச். ஓகே. ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு இதோட ஸ்டெப்ஸ் கேட்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கன்வல்யூஷன் சம் கேட்கலாம். ஓகேவா? ஸோ தென் இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ கன்வல்யூஷன் சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க? கிராஃபிக்கல் மெத்தட், டேபுலர் மெத்தட் அண்ட் மேட்ரிக்ஸ் மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தட்ஸில் ரொம்ப ஈஸியான மெத்தட்னா மேட்ரிக்ஸ் மெத்தட் தான். ஓகே. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? அவுட்புட் கிடச்சிரும். ஓகே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளம் இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா, பெர்ஃபார்ம் த கன்வல்யூஷன் ஆஃப் 2 சீக்வென்சஸ் எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு 1 1 1 1 ஹெச் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு 2 2. ஸோ இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேட்ரிக்ஸ் மெத்தட்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடு, 2 மினிட்ஸில் சால்வ் பண்ணிடலாம். இங்கே எக்ஸ் ஆஃப் என்னை வந்து இங்கே காலமில் எழுதிக்கணும், ஹெச் ஆஃப் என்ன ரோல் எழுதிக்கணும், இங்கே மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே டயகனல் எலமெண்ட்ஸாக எடுக்கணும். புரியுதா? டயகனல் எலமெண்ட்ஸாக எடுத்து இந்த வேல்யூஸை இங்கே ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னா தட் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் கொஞ்சம் நல்லா சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கொஸ்டின் வேறு எப்படி கேட்கலான்னா, எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு 1 1 3 ஹெச் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு 1 4 minus 1. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸாக இல்லாமல் சிக்னல்ஸாகவும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸ் ஆஃப் என்னை டெல் ஆஃப் என்னோட கன்வால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கன்வல்யூஷன் சம்லையே வரும். ஸோ எந்த ஒரு சிக்னலையும் டெல் ஆஃப் என்னோட கன்வால்வ் பண்ணோன்னா ஆன்சர் என்ன தான் வரும்? எக்ஸ் ஆஃப் என் தான் வரும். புரியுதா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்கலாம்? ஆர் ஆஃப் என் கன்வால்வ் வித் யூ ஆஃப் என் என்ற கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டெல் ஆஃப் என் கன்வால்வ் வித் h1 ஆஃப் என் ப்ளஸ் h2 ஆஃப் என். இதோட ஆன்சர் என்ன தான் வரும்? h1 ஆஃப் என் ப்ளஸ் h2 ஆஃப் என் தான் வரும். ஏன்னா டெல் ஆஃப் என்னோட எந்த ஒரு வேல்யூவை கன்வால்வ் பண்ணாலும் இந்த சிக்னல் அப்படியே வரும். ஓகேவா? ஸோ இதே கன்வல்யூஷனை வேறு எப்படி கேட்கலான்னா, டிட்டர்மைன் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் எல்டிஐ சிஸ்டம் whose input x of n is given like this and h of n is equal to 1 to 1 minus 1. ஸோ இங்கே கன்வல்யூஷன் மென்ஷன் பண்ணலை, பட் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? கன்வல்யூஷன் யூஸ் பண்ணலாம். 2 சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்புட் கொடுத்துருக்காங்க, இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆஃப் என் ஹெச் ஆஃப் என் கொடுத்தாலே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? ஒய் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என் கன்வால்வ் வித் ஹெச் ஆஃப் என். ஸோ மேட்ரிக்ஸ் மெத்தடில் எக்ஸ் ஆஃப் என் காலமில் எழுதுகிறோம், ஹெச் ஆஃப் என் ரோல் எழுதுகிறோம், 2 மல்டிப்ளை பண்ணி டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டெபிலிட்டி ஆஃப் எல்டிஐ டிடி சிஸ்டம். இந்த டாப்பிக்கில் கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி கேட்கலாம். ஓகேவா? ஸோ கண்டிஷன் ஃபார் எல்டிஐ டிடி சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? சமேஷன் மாடுலஸ் ஆஃப் ஹெச் ஆஃப் என் ஷுட் பி லெஸ் தென் இன்ஃபைனைட். தட் இஸ் இதோட வேல்யூ எப்படி தான் இருக்கணும்? ஃபைனைட்டாக இருக்கணும். புரியுதா? ஸோ இந்த கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் இதோட ஆர்ஓசி வேல்யூ எப்படி இருக்கணும்னா, போல்ஸ் ஷுட் லை இன்சைட் த யூனிட் சர்க்கிள். ஓகே. ஸோ போல்ஸ் எல்லாமே எதுக்குள்ளே இருக்கணும்? யூனிட் சர்க்கிள்குள்ளே இருக்கணும். ஓகே. ஸோ இதில் ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்கலான்னா, டிட்டர்மைன் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த எல்டிஐ சிஸ்டம் வித் ஹெச் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு சைன் பை என். ஸோ இந்த சைன் பை எனுக்கு என்ன எடுக்கணும்? சம்மேஷன் எடுக்கணும், மைனஸ் இன்ஃபைனைட் டு இன்ஃபைனைட். மாடுலஸ் ஹெச் ஆஃப் என் என்ன? மாடுலஸ் சைன் பை என். ஸோ சைனுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு வேல்யூ என்ன தான் கிடைக்கும்? -1 to +1 தான் இருக்கும். தி ஆன்சர் இஸ் லெஸ் தென் இன்ஃபைனைட். ஸோ இது ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஹெச் ஆஃப் இசட் கொடுத்துட்டாங்க. இங்கே ஹெச் ஆஃப் என் கொடுத்தனால டைரெக்டாக இந்த கண்டிஷனில் போட்டோம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஹெச் ஆஃப் இசட் கொடுத்துருக்காங்க. இசட் டிரான்ஸ்ஃபார்மில் இருந்து இன்வெர்ஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச் ஆஃப் என் எடுக்கணும். ஸோ ஹெச் ஆஃப் என் எடுக்கணும். இங்கே என்ன தெரியும்? இசட் பை இசட் மைனஸ் 1/2. நீங்கள் ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் ஆன்சர் சொல்லிடலாம். 1/2 the whole power n u of n. கரெக்டாக? இதோட இன்வெர்ஸ் வேல்யூ வந்து 1/2 the whole power n u of n. இதோட இன்வெர்ஸ் வேல்யூ என்ன இருக்கும்? இங்கே +2 3 the whole power n u of n. புரியுதா? இந்த h of nக்கு வந்து மாடுலஸ் எடுக்கணும் சமேஷனில். அப்படி இல்லைன்னா ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு சொல்லிடலாம். இந்த டினாமினேட்டர் ரூட் வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரூட் வேல்யூவில் ஏதாவது ஒரு வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்துருச்சுன்னா தட் இஸ் அன்ஸ்டேபிள். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற, ஏன்னா இது போல்ஸ், கீழே இருக்கிறது என்ன டினோட் பண்ணுது? போல்ஸ். போல்ஸ் எப்படி இருக்கணும்னு சொன்னோம்? போல்ஸ் ஷுட் லை இன்சைட் த யூனிட் சர்க்கிள். இங்கே எப்படி இருக்குது? இசட்டோட வேல்யூ என்ன? இசட் இஸ் ஈக்குவல் டு 1/2 லெஸ் தென் 1 இருக்கும். இங்கே இசட்டுக்கு வேல்யூ எடுத்தால் என்ன வரும்? இசட் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வரும். ஸோ இது வந்து கிரேட்டர் தென் 1. அப்போ அவுட் சைட் த யூனிட் சர்க்கிள் போயிடும். அப்போ திஸ் சிஸ்டம் இஸ் அன்ஸ்டேபிள். ஓகேவா? இது நீங்கள் நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும்.
ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டேபிள் சிஸ்டம் தான், பிகாஸ் இங்கே ரூட் வேல்யூ என்ன இருக்குது 0.5, இங்கே என்ன இருக்குது 0.25. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதை வந்து ஈஸியாக சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து சிஸ்டம்ஸ் இன்டர் கனெக்டட் இன் கேஸ்கேட் ஆர் சீரிஸ், சிஸ்டம்ஸ் இன்டர் கனெக்டட் இன் பேரலல். ஸோ சிஸ்டம்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணாங்கன்னா அதோட ஓவரால் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? கன்வல்யூஷனாக கிடைக்கும். புரியுதா? the overall impulse response of the series systems is equal to h1 of n convolve with h2 of n. parallel இருந்தால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? the sum of the individual impulse responses. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதோட ப்ரூஃபும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? லாஸ்ட் டாபிக் என்னென்னா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ப்ராப்ளம்ஸ் இதில் இருந்து எப்படி கேட்கலான்றதை பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா capital H of e power j omega is equal to output by input. ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே ரெப்ரசன்ட் பண்ணலாம், இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை 2 மார்க்லேயும் கேட்க சான்சஸ் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா என்னன்றது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. இன் an LTI system the impulse response h of n is equal to c power n. cன்றது any constant where n is less than or equal to 0. determine the range of values of c for which the system is stable. ஸோ இந்த இது வந்து லாஸ்ட் டைம் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, பட் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்மளுக்கு ஸ்டேபிள்னு வந்துட்டாலே என்ன தெரியும்? கண்டிஷன் என்ன? சமேஷன் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஹெச் ஆஃப் என் ஷுட் பி லெஸ் தென் இன்ஃபைனைட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். பட் இங்கே லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க? என் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம்? லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபைனைட் டு 0 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த லிமிட்டை சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே உள்ளே இருக்க சிக்னலோட பவர் என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். ஸோ 0 டு இன்ஃபைனைட்னு மாற்றணும்னா சி பவர் மைனஸ் என்னு வரும். இந்த சி பவர் மைனஸ் என் எப்படி எழுதலாம்? c power minus 1 the whole power n. ஸோ இங்கே ஜியோமெட்ரிக் ஈக்குவேஷன் நம்ம அப்ளை பண்ணோம்னா 1 by 1 minus c power minus 1ன்னு வரும். புரியுதா? ஸோ இந்த வேல்யூ வந்து லெஸ் தென் ஃபைனைட்டாக இருக்கணும்னா இங்கே மாடுலஸ் சி, அதாவது மாடுலஸ் ஆஃப் சி இன்வர்ஸோட வேல்யூ லெஸ் தென் 1ஆக இருக்கணும். ஏன்னா இந்த வேல்யூ வந்து லெஸ் தென் 1ஆக இருந்ததுன்னா கீழே இருக்கிற வேல்யூ வந்து லெஸ் தென் 1ஆக இருக்கும், நம்மளுக்கு ஃபைனைட் வேல்யூ கிடைக்கும். புரியுதா? ஸோ இந்த சி பவர் மைனஸ் 1ஓட வேல்யூ லெஸ் தென் 1னா சியோட வேல்யூ எப்படி கிடைக்கும்? கிரேட்டர் தென் 1. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். புரியுதா? ஸோ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. இங்கே என்ன கேட்டிருப்பாங்கன்னா ஏ பவர் என் யூ ஆஃப் என்னு கேட்டிருப்பாங்க. இதே ப்ராப்ளம் தான். இங்கே சி பவர் எண்ணுக்கு பதிலாக இங்கே என்ன வந்திருக்கும்? ஏ பவர் என் யூ ஆஃப் என். ஓகேவா? இங்கே யூ ஆஃப் என் என்ன அர்த்தம்? 0 டு இன்ஃபைனைட். ஸோ டைரெக்டாக 0 டு இன்ஃபைனைட் கொடுத்தனால இங்கே இந்த மாடுலஸ் ஆஃப் ஏயோட வேல்யூ எப்படி கிடைக்கணும்? லெஸ் தென் 1. புரியுதா? இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே லிமிட் வந்து நெகட்டிவில் இருந்ததுன்னா கொடுத்துருக்கிற கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ ஷுட் பி கிரேட்டர் தென் 1ஆக இருக்கணும். இங்கே லிமிட் வந்து 0 டு இன்ஃபைனைட்டாக இருந்ததுன்னா ஓகே கொடுத்துருக்கிற கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ லெஸ் தென் 1ஆக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த 2 ப்ராப்ளம்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் த லாஸ்ட் டாபிக் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸில் இருந்து ப்ராப்ளம்ஸ் எப்படி வரும்ன்றது. ஸோ இந்த எல்லா ப்ராப்ளம்ஸுமே யூனிவர்சிட்டியில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நான் சொல்லலை, ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லா ப்ராப்ளம்ஸுமே சேம் ப்ரொசீஜரில் தான் சால்வ் பண்ணுவோம். உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், சிம்பிளும் கூட. சேம் ப்ரொசீஜர் தான் இங்கே ஃபாலோ பண்ணுவோம். இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒய் ஆஃப் இசட்லாம் ஒரு சைடு வச்சுருப்போம். இங்கே எல்லாமே வந்து ரிமைனிங் எல்லாமே இங்கே கொண்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா ஃபைனலாக இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் என்ன கிடச்சிரும்? ஒய் ஆஃப் என் கிடச்சிரும். ஸோ இது எல்லா ப்ராப்ளம்ஸுமே ஆல்ரெடி யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ நீங்கள் இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.